இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை கூடுதலை கேட்ட கேள்வி. அதாவது இயேசு செய்த முதலாம் அற்புதத்தில் என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறார. அப்போ அந்த வேலைக்கான அர்த்தம் என்ன, அந்த வேலைங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த வசனத்தில் யோவான் 2:4 என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறார். அப்போ இந்த வேலைங்கிறது என்ன அப்படின்னா, அவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய அந்த வேலையை சொல்லலை, அந்த நேரத்தை அவர் சொல்லலை. அவர் சொல்கிற வேலை என்ன அப்படின்னா, நான் என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நான் தேவனுடைய பிள்ளைகளாக நான் ஆக்க போகிறேன். அதாவது அதான் நல்ல ரசம். தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஸ்தானம் தான் நல்ல ரசம். அந்த நல்ல ரசத்தை நான் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கான வேலை இன்னும் வரல அப்படிங்கிறார். அதாவது அந்த வேலைங்கிறது அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கறது. அவர் இந்த ஒரு இரத்தத்தினால நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கறது. அவர் வசனத்தினால நம்மளுக்கு நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அவர் நமக்குள்ளே வரும்போது அந்த நித்திய ஜீவன் உண்டாகுது. அது நிமித்தம் நம்மளுக்கு அந்த தேவ சாயல் கிடைக்குது. ஸோ அந்த வேலையை தான் இவர் சொல்கிறாரு. யோவான் 12:20-23 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பண்டிகையில் நிறைய கிரேக்கர்கள் வந்திருப்பாங்க. அதில் ஐயா அவர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னு பிலிப்பிட்ட சொல்கிறாங்க. அப்போ பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு சொல்கிறான். அப்போ அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுங்கார். அங்கே என் வேலை வரல அப்படிங்காரு, இங்கே வந்தது அப்படிங்காரு. ஏன்னா இவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கல, ஆனால் அங்கே புறஜாதிகள், கிரேக்கர்கள், அந்த புறஜாதிகள் இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னு இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த விசுவாசத்துக்கு தான் அவர் வந்தது. அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்கள் மூலமாக அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை விசுவாசிக்கணும். அதான் இவர் இஸ்ரவேலர்கள் எப்படி விசுவாசிக்கணும்னா, இவர் தான் யூதருக்கு ராஜா, உலக ரட்சகர், அப்படி மேசியா அப்படின்னு விசுவாசிக்கணும். ஆனால் அவங்க விசுவாசிக்கலை. ஆனால் புறஜாதிகள் அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் அவர் நல்ல ரசமாக ஆக்குறாரு. அந்த நல்ல ரசங்கிறது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுறாரு. அதனால தான் ரோமர் 11:12 சொல்கிறது, அதாவது அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அப்படிங்கிறார். அப்போ இஸ்ரவேலருடைய தவறுதலினால நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவங்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும், அவருடைய குறைவு புறஜாதிக்கு ஐஸ்வர்யமாக இருக்குதான். ஸோ அதனால் இப்போ நம்ம இயேசு ராஜா சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அதை கை கொள்ளும் போது தான் அந்த பரிசுத்தமும் ஜீவனும் உண்டாகி அந்த நல்ல ரசம் அப்படிங்கிற அந்த தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற இந்த ஸ்தானம் நமக்கு கிடைக்கிது. அவர் சொன்ன வேலைங்கிறது அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த வேலையை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது.